ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் இருந்து உயிர் தப்பிய தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுடன் நமது டெல்லி செய்தியாளர் டார்வின் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்கம் என்ற பகுதியில் நேற்று தீவிரவாத தாக்குதல் என்பது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக துப்பாக்கி சூடு நடைபெற்றதால் 26க்கும் மேற்பட்டோர் அதில் உயிரிழந்திருக்கிறார்கள், 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இங்கு ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற சுற்றுலா பயணிகளுடைய நிலை என்ன ஆனது என்ற ஒரு அச்சம் என்பது நாடு முழுவதும் நிலவி இருந்தது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தின் சென்னையை சேர்ந்த 35க்கும் மேற்பட்டோர் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றிருந்தார்கள். அவர்கள் அந்த பகல்காம் என்ற பகுதியையும் சுற்றுலா தலத்தில் அவர்களுடைய அந்த ஷெடியூலில் இருந்ததன் காரணமாக அது ஒரு மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் தான் அங்கு அந்த பகல்காம் மற்றும் அந்த ஜம்மு காஷ்மீரை சுற்றி பார்க்க சென்ற அந்த சென்னையை சேர்ந்த அனைத்து சுற்றுலா பயணிகளும் பத்திரமாக தற்போது டெல்லி திரும்பி இருக்கிறார்கள். அவர்களிடம் அந்த சுற்றுலா சென்றது மற்றும் அங்கு நடைபெற்ற அந்த சம்பவம் குறித்தான அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். ஜம்மு காஷ்மீர் அந்த பகல்காம் பகுதியில் வந்துட்டு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. அதில் 26 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த பகல்காம் அந்த பகுதிக்கு நீங்களும் சுற்றுலா சென்றிருக்கீங்க, அந்த ஷெடியூலில் உங்களுக்கு இருந்திருக்கு. நீங்கள் அந்த எப்போ அங்கே சென்றீங்க, அந்த நீங்கள் போகும்போது அது போன்ற ஒரு அச்ச உணர்வு இருந்ததா? அச்ச உணர்வு அப்போ ஃபுல்லாக வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் கரெக்டாக செய்திருந்தாங்க. நாங்கள் முதல் நாள் சென்று வரும்போது எங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை. நாங்கள் சேஃபாக வந்து திரும்பி வந்துட்டோம். நேற்றைக்கு நாங்கள் எங்களுடைய பிரகாரம் ஜம்முக்கு திரும்ப வரதா இருந்தோம். அப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. நாங்கள் ஆன் தி வே வழியில் இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஆனால் ஆன் தி வேல வர்றது கூட அங்கே இயற்கை ஒரு பெரிய இது ஒரு 10 கிலோமீட்டர் போக்குவரத்து சாலை அதை வெள்ளத்தில் அழிச்சு போயிடுச்சு. அதனால் போக்குவரத்து தடைப்பட்டதுனால நாங்கள் வேறு ஒரு 500 கிலோமீட்டர் தூரம் சுற்றி ஜம்மு வந்து அடைந்தோம். ஜம்மு வந்த பிறகு எங்களுடைய வர வேண்டிய ட்ரெயினையும் தவற விட்டுட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக அங்கே ஒரு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி பேருந்து இங்கே வந்து டெல்லிக்கு வர்றதுக்கு இன்று மத்தியானம் 1 மணிக்கு வந்து சேர்ந்தோம். இந்த தகவலை நாங்கள் இந்த மாதிரி சிக்கலில் இருக்கிறத எங்கள் குழுவில் வந்த ஒரு தலைமைச் செயலக ஊழியர் அதாவது ஓய்வு பெற்ற தலைமை ஊழியர் அவர் இந்த நியூஸை இங்கே தலைமைச் செயலர் தமிழ்நாடு இல்லத்துக்கு தெரிவித்து இங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணி எங்களுக்கு தங்கறதுக்கு வேண்டிய அதோடு எங்களுக்கு உணவுகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் நாங்கள் முறைப்படி ரிசர்வ் பண்ணியிருந்தோம் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னை செல்ல இருக்கிறோம். இது நிகழ்ச்சி. நீங்கள் அங்கே இருந்துட்டு திரும்புறதுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. ஏன்னா நேஷனல் ஹைவே NH-44 வந்துட்டு முழுவதுமாக மூடிட்டாங்க. அதனால ஸ்ரீநகர் வர்றதுக்கு ஜம்மு வர்றதுக்கான ஒரு நீண்ட ஒரு சிக்கல் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு எந்த மாதிரியான உங்களுக்கு உதவி செஞ்சாங்களா? நீங்கள் இல்லை தமிழ்நாடு அரசு கோரிக்கை வச்சிங்களா? கோரிக்கை வந்து இங்கே வந்து எங்களை விஷயத்தை மட்டும் சொல்லிட்டோம். இங்கே வந்து சேர்ந்தால் தங்குறதுக்கு வந்து அங்கேருந்து நாங்கள் வரும்போது பேருந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணின்னு வந்துட்டோம். இங்கே வந்த பிறகு எங்களை ரிசீவ் பண்ணி இப்போ இங்கே கொண்டு வந்து எங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்கிறாங்க, தமிழக சார்பாக பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே சுற்றுலா பயணிக்கும் போது உங்கள் குழுவில் வந்துட்டு சுமார் 35-40 பேர் இருந்திருக்கீங்க. இது தாண்டி வேறு ஏதாவது தமிழர்கள் அந்த பகுதியில் சுற்றுலா இருந்ததை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, கர்நாடகா மற்ற ஸ்டேட் ஆளுகள்லாம் பார்த்தோம். பட் தமிழ்நாட்டில் இருந்த குழு எங்கள் குழு மட்டும்தான் அன்றைக்கு. அதுக்கு அடுத்து போன குரூப்பில் தான் கர்நாடகா தமிழ் எல்லாம் கலந்து போயிருக்கிறாங்க. மொத்தம் 26 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காரு. அதாவது ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சுற்றுலா பயணம் சென்ற போது அந்த பகல்கம் என்ற பகுதியும் இவர்களுடைய ஷெடியூலில் இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற ஒரு தினத்திற்கு முன்பாக அவர்கள் அந்த பகுதிக்கு சென்று அந்த இயற்கையை எல்லாம் அவர்கள் கண்டுகளித்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் என்பது அந்த ஒரு நாள் பிந்தி நடந்ததன் காரணமாக தங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படவில்லை என்பதையும் கஜேந்திரன் அவர்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் டார்வின் ஜியோ, நியூஸ் 7 தமிழ், டெல்லி.